கோவையில் கோகிலாவுக்கு நடந்த அவலம் என்ன? அதுக்கப்புறம் கணேஷ் வந்தார். கணேஷ்கிட்டையும் 3 மாதம் 4 மாதம் நடந்து எனக்கு உடம்பு சரியில்லாமல் ஆனது தான் மிச்சம். சொந்த நிலத்திற்கு வழி தேடி நொந்து போன கோகிலா. 5 லட்சம் ரூபா கொடுப்பீங்களா? செலவாகும், நான் வேற பக்கம் தொட்டி போட்டுக்கிறேன். 5 லட்சம் ரூபா நீங்கள் கொடுப்பீங்களா? மேட்டுப்பாளையம் சாலை, பெரியநாயக்கம்பாளை, இடிகரை ராக்கிபாளையம், கூடம்பாளையம் என கோகிலாவை அங்கிங்கனாபடி அலைக்கழித்தது எதனா? மேட்டுப்பாளையம் சாலையிலிருந்து பெரியநாயக்கம்பாளையம், இடிகரை ராக்கிபாளையம், குருடம்பாளையம் என்று 10 வருடங்களுக்கு மேலாக பாவம் கோகிலா அலையோ அலை என்று அலைந்து கொண்டிருக்கிறார். தீர்வு கிடைத்ததா? கிடைக்க விடாமலே அந்த 10 சென்ட் நிலத்திற்கு வழி கிடைக்காமலே இன்னும் அல்லாடி கொண்டுதான் இருக்கிறார். அந்தோ பாவம் சுந்தரம் வாங்குகின்ற ஓய்வூதியத்தில்தான் இவருடைய ஜீவனம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஜீவனத்தில் பங்கம் வருகின்ற வகையில், பங்கம் விளைவிக்கின்ற வகையில், அந்த வருமானத்திற்கு உழை வைக்கின்ற வகையில் செலவினங்களே ஆகிக்கொண்டிருக்கிறது. ஆம், அலைச்சல் அலைச்சல் அலைச்சல். பிடிஓக்கள் மாறுகிறார்கள். இந்த பிடிஓ வந்தால் அந்த பிடிஓ, அந்த பிடிஓ விட்டு இந்த பிடிஓ என்று பிடிஓக்கள் மாற மாற பிரச்சனை முடிந்தபாடில்லை. மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் முறையிடுகிறார். ஆட்சித்தலைவரோ அந்த 10 சென்ட் நிலத்திற்கு வழிவிடுங்கள் என்று ஆணையிட்டும் பிடிஓக்கள், அதுவும் குறிப்பாக நவமணி என்கிற பிடிஓ, இதற்கு 5 லட்சம் கொடுத்தால் நான் அந்த இடத்தை நீர்த்தேக்க தொட்டியை வேறு இடத்திற்கு மாற்றிவிடுகிறேன் என்று சொல்லுகிறார். ஆனால் கோகிலா என்ன சொல்லுகிறார்? இந்த இடம் 5 லட்சம் கொடுத்தால் பிரச்சனை முடிந்துவிடும் என்றால் இது சர்ச்சைக்குரிய இடம் இல்லையே, பிறகு அதற்கு 5 லட்சம் கேட்கிறார் என்று நம்மிடமே எதிர்வினா தொடுத்து தன்னுடைய நியாயத்தை வலியுறுத்துகிறார் கோகிலா. என்னோட பேர் கோகிலா, எங்கள் வீட்டுக்காரர் பேர் சுந்தரம். அவர் சிடிசியில் செக் இன்ஸ்பெக்டராகி இருந்து ரிட்டையர்ட் ஆகியிருக்கார். இப்போ 4 வருஷம் ஆச்சு. நாங்கள் குடியிருக்கிறது இடிகரை கிராமத்தில், அதுவும் டவுன் பஞ்சாயத்து தான். எங்கள் ப்ராப்பர்ட்டி கூடம்பாளையம் பஞ்சாயத்து பெருநாயக்கம்பாளையம் ஒன்றியத்துக்கு உட்பட்டது. அங்கே ப்ராப்பர்ட்டி ஒன்று வாங்கி போட்டிருக்கிறோம் எம்ரால்டு கம்பெனிக்கு பக்கத்தில். அந்த ப்ராப்பர்ட்டிக்கு போகிற வழியில் பிவி மணிங்கிறவர் 2010 கட்டிட்டார் தொட்டி, கீழ்நிலை தொட்டி. நாங்கள் 2002 கோர்ட்டில் கேஸ் போட்டு முடிச்சு தான் நாங்கள் இதையே ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு 2002 போய் அவரை கேட்குற அப்ரூவ்டு பண்ணி கொடுக்க சொல்லி. அப்போ அப்ரூவ்டு பண்ணி கொடுக்கறதுக்கு 15,000 வேணும்னு அவர் கேட்டார். நான் திருப்பி கேட்டேன், கிராம பஞ்சாயத்துக்கு எதுக்காக 15,000 கேட்குறீங்க அப்படின்னு. நாங்கள் எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்குறோம், அதனால் 15,000 கொடுக்கணுன்னு அவரும் கேட்டார். சரி, என்கிட்ட இப்போ பணமெல்லாம் இல்லை, நான் பணம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததோடு சரி. நாங்கள் பென்சிங் எல்லாம் பண்ணி வச்சுருக்குறோம். எல்லாத்துக்கும் அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க அத்தனை பேர்த்துக்கும் தெரியும் இடம் எங்களுது. வழி இருக்குது. வழி மேட்டுப்பாளையம் ரோட்லேருந்து எம்ரால்டு கம்பெனி வரைக்கும். அந்த எம்ரால்டு கம்பெனிக்கு முன்னால் இருந்த ப்ராப்பர்ட்டிக்காரங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்காரங்க கிட்ட கேஸ் போட்டு தான் இந்த 10 அடி ரோடை வாங்கினதுக்கு உண்டான ஜட்ஜ்மெண்ட்டு இதோ அந்த ஜட்ஜ்மெண்ட்டு எங்ககிட்ட இருக்குது. அதுக்கப்புறமா எங்களுக்கு தெரியாது, நம்ம சொத்து வாங்கி போடுறோம் அப்படின்னா ஒரு கஷ்ட நஷ்டத்துக்கு விற்கிறதுக்காகத்தான் நம்ம சொத்து வாங்கி போடுறோம். அதே மாதிரி சொத்தை போய் இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்க இங்கே வாங்கி போடுறாங்க சொத்து. அவங்க என்ன ஃப்ளைட் ஏறி பொழுதன்னைக்கு நம்ம சைட் இருக்குது, நம்ம என்ன பண்ணியிருக்காங்க பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்துட்டே இருப்பாங்க. அதே மாதிரி நாங்கள் பக்கத்து ஊராக இருக்கிறதுனால போய் பார்க்கல. இவங்க அண்டர் கிரவுண்டு தொட்டியை கட்டிட்டாங்க. தொட்டி கட்டுனதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தா உங்களுக்கு அண்டர் கிரவுண்ட் தொட்டி தண்ணி போகுது. நாங்கள் போய் பார்க்கையில் தண்ணி போனதுனால இது நீ எப்படி யார்கிட்ட போய் கேட்குறது? எலெக்ஷன் வந்தாச்சு. சரி, எலெக்ஷன் முடிஞ்சு 2011 எலெக்ஷன் முடிஞ்சு பாருங்கன்னு சொன்னாங்க ஆஃபீஸில்.
போய் பார்க்கல ரவிக்குமார்னு அவர் ரவி இருந்தார் பஞ்சாயத்து போர்டு பிரசிடெண்ட்டாக. அவர்கிட்டையும் பெட்டிஷன் கொடுத்து எங்களுக்கு வந்து இந்த வழி வந்து 10 அடி ரோடு எங்களுக்கு வர வேண்டிய வழியில் மறிச்சு கட்டி இருக்குது அப்படின்னு சொன்னால் நான் சரி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தான் அவர் நிறுத்தினார். ஆனால் 5 வருஷம் 2015 வரைக்கும் இழுபறியிலேயே இன்றைக்கி நாளைக்குன்னே ஓட்டுனாங்க. கடைசியில் பார்த்திங்கன்னா அவர் சொன்ன பதிலே வேறு மாதிரி வந்தது. இது ரிசர்வ் சைட்டு மாதிரி இருக்குது அப்படின்னு. அப்போ ரிசர்வ் சைட்டுனா ப்ரூவ் பண்ணுங்கன்னு நானும் கேட்டேன். எங்களது பட்டா சிட்டா அவ்வளவு என்னென்ன வேணுமோ நான் பஞ்சாயத்தில் பார்த்து தான் இந்த இடத்த சைட்டை வாங்கினேன். நாங்களும் கஷ்டப்பட்டு பிஎஃப் பணம் எடுத்து தான் இந்த சைட்டுக்கு நாங்கள் பணம் கட்டியிருக்கிறோம். அவர் என்னால் முடியாது, கலெக்டரை போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னதுக்கு பின்னால் நாங்கள் அதுக்கப்புறம் அர்ச்சனா பட்நாயக் மேடம் இருந்தாங்க, மனு நீதி நாளில் கொண்டு போய் கொடுத்தா அதுக்கு எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கலை. அதுக்கப்புறம் விவசாயிகள் சங்கம் மீட்டிங்கை மனு நீதி நாளில் தான் போய் கொடுத்தேன். அப்போ தான் அந்த அம்மா வாங்கி 2 ஜட்ஜ்மெண்ட்டையும் படித்து பார்த்துட்டு இப்படி ஒரு சூழ்நிலையில் தொட்டி கட்டி வச்சுருக்காங்க, இமீடியட்டாக உங்களுக்கு வழி பண்ணி கொடுங்கன்னு அந்த அம்மாவும் எழுதி கையில் கொடுத்தாரு. பிடிஓ வந்து சந்திரகுமார் அவர் கையில் அவர் தான் வந்து வாங்கிட்டு வந்து சைட்டையும் பார்த்தார். ஆமாம் கட்டியிருக்கு, ஆனால் இப்போதைக்கு நான் கை வைக்க முடியாது, இனி டிடிபி அப்ரூவ்டுக்கு போயிடுச்சு, பஞ்சாயத்து போர்டில் வந்து நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து இந்த ஆக்ஷனுக்கு வரணும், எந்த பிடிஓ இருந்தாலும் அப்போ தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் போய் 2018 போய் கேட்கல, ஆமாம் அப்ரூவ்ட் ஆகி எல்லாம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லும்போது போய் பிடிஓ பார்க்கல, வேறு பிடிஓ இருந்தார், அவர் பேர் ராஜன். அவர்கிட்ட சொன்ன ஏற்கனவே இந்த மாதிரியெல்லாம் இருக்குங்க சார் அப்படின்னு. சரிங்கம்மா ஒரு ஜெராக்ஸ் கொடுங்க, நாங்கள் தேடி எடுக்க முடியாதுன்னு சொன்னார். நானும் ஜெராக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வந்தேன். அவர் உடனே சதீஷ்குமார்னு சோனல் பிடிஓன்னு சொன்னாங்க. அவர் சோமையம்பாளையத்தில் ஆஃபீஸராக இருக்கார், அவர் இப்பவும் இருக்கார். அவர் கையில் கொடுத்து 2 பேருமே படித்து பார்த்துட்டு இம்மீடியட்டாக நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் வழியை அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், நீங்கள் ஒன்றும் தொட்டி எடுக்க வேண்டாம், பப்ளிக்கு யூஸ் ஆகக்கூடியது தண்ணி, அந்த தண்ணிக்காக எல்லாருமே கஷ்டப்படுறது, அதனால் ஃப்ளாட் போட்டு கொடுத்துருங்க, போட்டு நல்லா ஹெவியாக போட்டிங்கன்னா மேலே வந்து லாரி போனாலும் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொன்னது சரின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா 3 பிடிஓ பண்ணாங்க. அதுக்கப்புறம் கணேஷ் வந்தார். கணேஷ்கிட்டையும் 3 மாதம் 4 மாதம் நடந்து எனக்கு உடம்பு சரியில்லாமல் ஆனது தான் மிச்சம். அதுக்கு பின்னால் பார்த்திங்கன்னா திருப்பியும் இந்த அம்மா நவமணி வந்தாங்க. நவமணி வந்து பார்த்துட்டு சரி நான் முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னாங்க. முடிச்சு கொடுக்குறேன்னு சொன்னவங்க திருப்பியும் போய் கேட்கல, இப்படி தொட்டியை எடுத்து தான் ஆகணும், 5 லட்ச ரூபா கொடுப்பீங்களா, செலவாகும், நான் வேறு பக்கம் தொட்டி போட்டுக்கிறேன், 5 லட்ச ரூபா நீங்கள் கொடுப்பீங்களா அப்படின்னு மிரட்டுற மாதிரியே தான் கேட்டது அந்த அம்மா. அதுக்கெல்லாம் நம்ம பயந்தோ இது பேசுகிறக்கோ நம்ம கையிலையும் அமௌண்ட் இல்லை, எப்படி கொடுக்கறது, இவங்க கட்டுறது இவங்களுக்கு தொட்டி எடுக்க சொல்கிறதுக்கு எங்கள் இடத்துக்கு போகிற சைட்டுக்காக நாங்கள் வழி கேட்டால் இவங்க வந்து அதுக்கே பணம் அமௌண்ட்டு கொடுன்னு கேட்டால் எப்படி கொடுக்கறது, எந்த விதத்தில் கொடுக்கறது, நாங்கள் அதுலேயே நான் திரும்பியும் உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டேன். அதுக்கப்புறமா போய் பார்த்தா முடியவே முடியாது, நான் கை வைக்க முடியாது, நான் எடுக்க முடியாதுன்னு அந்த அம்மா சொல்லிடுச்சு. அதுக்கப்புறமா தான் போய் திருப்பியும் கலெக்டரை பார்த்து ஏடி பார்த்து பிசி பார்த்து எல்லாம் பேசினேன். எல்லாருமே ஃபோட்டோவோடு கொண்டுட்டு போய் கொடுத்தேன். சரி பண்ணி கொடுக்குறேங்கம்மா அப்படின்னாங்க. கலெக்டர் ஏற்கனவே இருந்த கலெக்டர்கிட்டையும் கேட்டேன், ஏங்கம்மா மண்ணு போட்டு கொடுக்கலாமா, மண்ணு போட்டு கொடுத்தா வண்டி போகுமான்னு கேட்டார். ஹெவி வெஹிக்கிள்ஸ் போகாதுங்க சார், உடஞ்சிட்டா அவங்க திரும்பி எங்கள் மேலேயே பாதிப்பு சொல்லிடுவீங்க அப்படின்னு அவர்கிட்டையும் சொல்லிட்டு வந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்தா கலெக்டரை மாற்றினாங்க. இப்போ இவர்கிட்டையும் ராஜாமணி கலெக்டர் இப்போ இருக்கார், அவர்கிட்டையும் போய் பெட்டிஷன் கொடுத்தோம். அது முதல்ல கொடுத்தது வந்து விவசாயிகள் சங்க மனு நீதி நாளில் தான் கொடுத்தேன், ஃபோட்டோவோடு கொடுத்தேன். அப்புறம் அவர்கிட்டையும் விளக்கமாக சொல்லிட்டு தான் வந்தேன். திரும்பவும் மனு நீதி நாள் நெக்ஸ்ட்டு கொண்டு போய் கொடுத்து திரும்பி இந்த மாதிரி இது வரைக்கும் ஆக்ஷன் எதுவுமே வரலைங்க சார், எந்த விதமான இதுவுமே எங்களுக்கு கூப்பிடல பேசலை எதுவுமே இல்லைங்க சார் அப்படின்னேன். கூப்பிட்டு இப்போ இருக்கிற பிடிஓ கணேஷ் அவர்கிட்ட கூப்பிட்டு இம்மீடியட்டாக அவங்களுக்கு வழி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காரு. திரும்ப இங்கே வரும்போது இந்தம்மா மாற்றி போயாச்சு நவமணி. இப்போது ஆனமலையிலேருந்து இப்போ ஒரு பிடிஓ வந்திருக்காரு, அவர் கூடயும் ஜாயின் பண்ண அன்னைக்கே பேசிட்டேன். இப்போ எலெக்ஷன் டியூட்டியில் இருக்கிறவங்கம்மா எலெக்ஷன் முடிஞ்சு நாங்கள் செஞ்சு கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க.
இதில் இன்னொரு இது என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் வீட்டில் அவர் சிடிசியில் இருந்து ரிட்டையர்ட் ஆகி அமௌண்ட் எதுவுமே கொடுக்கல. அது எல்லாத்துக்குமே தமிழ்நாடு பூராமே தெரியும். பொண்ணு மேரேஜுக்கு இருக்குது, கல்யாணத்துக்கு காசு இல்லை. அதனால் நீங்கள் இதை எனக்கு ஏதாவது ஒரு வழி செஞ்சு கொடுங்கன்னு போய் தான் பிரசிடெண்ட்டுக்கிட்டையும் கேட்டேன், ஆஃபீஸர்ஸ்கிட்டையும் கேட்டேன். யாரும் செவிமடிக்காமல் இந்த மாதிரி பண்ணுனா, இல்லை ஒரு எங்களுக்கு ஒரு அளவுக்கு இப்போ நான் வந்து ஒரு சமூக சேவையும் செய்கிறேன். நான் பப்ளிஷ் பண்ணலை இது வரைக்கும். எவ்வளவோ பேர்த்துக்கு செஞ்சு கொடுத்துருக்கேன். நான் வந்து சொல்ல வேண்டான்னு தான் சொல்லுவேன். என்ன மாதிரி எல்லாருமே செய்யணும்னு ஆசைப்படுறவளும் கூட. நான் யார்கிட்டையும் 10 பைசா வாங்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லாத்துக்குமே பேசுவேன். அப்படி இருக்கும்போது எனக்கே ஒரு சில விஷயங்கள் தெரியும் போது என்கிட்டயே இவ்வளவு ஒரு இதாக பண்ணுறாங்க. ஒன்றும் தெரியாத பாமர மக்கள்கிட்ட இந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாம் என்ன செய்வாங்க, எப்படி இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளை டீல் பண்ணி எப்படி எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுப்பாங்க அப்படிங்கிறத என்னோட கேள்வி. இப்படித்தான் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஒவ்வொரு குறைபாடுகளையும் தீர்த்து வைக்கின்ற பொறுப்பில் இருக்கின்ற வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் தங்களது பங்கை பொதுமக்களின் சேவையாக கருதாமல் அரசினுடைய பெயருக்கு நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கின்ற வகையில் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் என்னவோ சமீபத்திலே குடம்பாளையம் ஊராட்சியிலே விஜிலன்ஸ் ஒரு ரெய்டு நடத்தியது. இந்த ரெய்டு நவமணி அவர்கள் அங்கே வட்டார வளர்ச்சி அலுவலராக பணியாற்றி கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த மாதிரி கோயிலாவுக்கு கிடைக்கின்ற அநீதியைப் போல பல அநீதிகள் இழைக்கப்படுகின்ற தகவல் கிடைத்துதான் அங்கே விஜிலன்ஸ் ரெய்டு வந்திருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இப்போது அவர் கேட்கும் கோரிக்கை என்ன, அரசிடம் அவர் வைக்கும் வேண்டுகோள் என்ன? கோயிலா தன்னுடைய 10 சென்ட் இடத்திற்கு வழி வேண்டும். தடையாக இருக்கிற அந்த நீர்த்தேக்க தொட்டி உடைக்கப்பட வேண்டும். அங்கே சமன் செய்து வழி வேண்டும். பெயர்தான் ஹாப்பி கார்டன். ஆனால் தன்னுடைய ஹாப்பி கார்டன் இடத்தில் 10 சென்ட் இடத்தை வாங்கிய அவர் ஹாப்பியாக இல்லை. இப்படித்தான் பல கோயிலாக்கள் அரசு சார்பிலே செயல்படுகின்ற அலுவலர்களால் அநீதி இழைக்கப்பட்டு தன்னுடைய மனக்குமரலை வெளிப்படுத்த முடியாமல் இருக்கிறார்கள். ஏற்கனவே சீராபாளையம் என்ற பகுதியிலே நீர்த்தேக்க தொட்டி தனியாருக்கு சொந்தமான இடத்தில் கட்டினார்கள். ஆனால் பிரச்சனைக்குரிய இந்த இடத்தை சுட்டிக்காட்டி இது என் இடம் என்று ஓங்கி குரல் எழுப்பினார் அந்த இடத்துக்கு சொந்தக்காரர். உடனே இரவோடு இரவாக அதை தரைமட்டமாக்கினார்கள், வழிவிட்டார்கள். அதேபோல தீர்வு கோகிலாவுக்கு கிடைக்க வேண்டும் தானே? மாவட்ட ஆட்சியரும் திட்ட அலுவலர் ரூபன் சார் அவர்களும் இதை தலையிட்டு சுமூகமாக முடித்து வைப்பார்கள் என்று நாம் நம்புகிறோம். கோயிலாவுக்கு தீர்வு கிடைக்கும் என்று மனதார வின் எக்ஸ்பிரஸ் சார்பில் வாழ்த்துவோம். நன்றி, வணக்கம்.